அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை. நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஆராய்ச்சியாளர் ராபர்ட் மெல்லிகன் பிறந்த தினம் என்று. இயற்பியல் துறை ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு வென்ற அமெரிக்க ஆராய்ச்சியாளர் ராபர்ட் ஆண்ட்ரூஸ் மெல்லிகன் பிறந்த தினம் என்று. அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் மோரிசன் நகரில் 1868 பிறந்தவர். இவரது தந்தை தேவாலயத்தில் மதகுருவாக இருந்தார். அயோவா மாநிலத்தில் உள்ள மக்கோகிடா உயர்நிலைப் பள்ளியில் மெல்லிகன் பயின்றார். பள்ளி படிப்புக்கு பிறகு நீதிமன்றத்தில் சிறிது காலம் பணிபுரிந்தார். 1891 ஓபர்லின் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தார். அப்போது கிரேக்கமும் கணிதமும் இவருக்கு மிகவும் பிடித்த பாடங்கள். இயற்பியல் ஆசிரியராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். 1893 இயற்பியலில் முதுகலை பட்டம் பெற்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1895 மின் ஒளிர்வு தளங்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றார். மின்சாரம், ஒளியியல், மூலக்கூறு இயற்பியல் ஆகிய துறைகளில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு முக்கியத்துவம் வாய்ந்த கோட்பாடுகளை வெளியிட்டார். 1909 ஒற்றை எலக்ட்ரான் மூலம் கடத்தப்படும் மின்னூட்டத்தை தீர்மானிக்கும் தொடர்கட்ட சோதனைகளை நிகழ்த்தினார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் புதிதாக நிறுவப்பட்ட ரியர்சன் சோதனை கூடத்தில் துணை ஆராய்ச்சியாளராக சேர்ந்தார். அங்கு 1910 முதல் 1921 வரை பேராசிரியராக பணியாற்றினார். பாடப்புத்தகங்கள் எழுதுவது, இயற்பியலை எளிமையாக கற்பிக்கும் முறைகளை மேம்படுத்துவது குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். தனியாகவும் பிற வல்லுநர்களுடனும் இணைந்தும் ஏராளமான புத்தகங்களை எழுதினார். ஒளிமின் விளைவு தொடர்பான அவரது கண்டுபிடிப்புகள், கூற்றுகள் ஆகியவை தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பயனுள்ளதாக அமைந்தன. எண்ணெய் துளி சோதனை மூலம் எலக்ட்ரானின் மின் சுமையை அளக்கும் ஆய்வு மற்றும் ஒளிமின் விளைவு குறித்து மேற்கொண்ட ஆய்வுக்காக 1923 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்காவின் தேசிய ஆராய்ச்சி கழகத்தில் துணைத் தலைவராக பணியாற்றினார். அப்போது நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள், வானியல் ஆராய்ச்சி கருவிகளை மேம்படுத்தும் பணியில் முக்கிய பங்காற்றினார். பல கல்வி நிறுவனங்கள், இயற்பியல் ஆராய்ச்சி மையங்களில் முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். ஏறக்குறைய 25 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளன. அது மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அமைப்புகளிடம் இருந்து ஏராளமான விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றிருக்கிறார். அமெரிக்காவின் பல பள்ளிகள், பொது இடங்களுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இறுதி மூச்சு வரை இயற்பியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த ராபர்ட் மெல்லிகன் 85 வயதில் 1953 காலமானார். மார்ச் 22ஆம் தேதி, கிட்டத்தட்ட சனிக்கிழமை, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஆராய்ச்சியாளர், இயற்பியல் ஆராய்ச்சியாளர், இயற்பியல் துறை சார்ந்த நோபல் பரிசு வென்ற ஒரு முக்கியமான ஒரு நபர், முக்கியமான ஒரு ஆளுமை ராபர்ட் மெல்லிகன். மெல்லிகன் குழாய் அப்படின்ற ஒரு பாடமெல்லாம் நான் இயற்பியலில் 2010ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் படிச்சிருக்கிறேன். 2010, 11, 12 இந்த மாதிரி 2 கல்வி ஆண்டுகளில் நான் படித்திருக்கிறேன். இதுபோக கல்லூரி படிப்பிலும் படித்திருக்கிறேன். ராபர்ட் மெல்லிகன் மறக்க முடியாதவர். அமெரிக்காவுக்காரர். இவர் இலினாய்ஸ் மாநிலம் மோரிசன் நகரில் 1868 பிறந்தவர். 1868 பிறந்து 1953 நம்மளுக்கு குடியரசான பிறகு 3 வருஷம் கழித்து இறந்துடுறாரு. 89 வயசில் தான் இறக்குறாரு. ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். 1909 ஒற்றை எலக்ட்ரான் மூலம் கடத்தப்படும் மின்னூட்டத்தை தீர்மானிக்கும் தொடர்கட்ட சோதனை நிகழ்த்தினார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் புதிதாக நிறுவப்பட்ட ரியர்சன் சோதனை கூடத்தில் துணை ஆராய்ச்சியாளராக சேர்ந்தார். அங்கு 1910 முதல் 1921 வரை பேராசிரியராக பணியாற்றினார். இயற்பியல் ஆசிரியராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். 1893 இயற்பியலில் முதுகலை பட்டம் பெற்றார். 1895 மின் ஒளிர்வு தளங்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றார். இதுதான் இவரோட முக்கியமான சிறப்பு தன்மைகள். 1923ஆம் ஆண்டு நோபல் பரிசு இயற்பியலுக்கு இவர் வாங்கியிருக்கிறார். இயற்பியலுக்காக மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. நன்றி, வணக்கம்.